நடந்து முடிஞ்சிருந்த சட்டமன்ற தேர்தல். அதுக்கப்புறமா வந்து தளபதி அவர்கள் 100% டிவிகே வந்து வின் பண்ணும் அப்படின்ற மாரி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிறோம். மெயினா பார்த்தீங்கன்னா, தளபதி அவர்கள் வந்து வெற்றி பெறதுக்கான காரணமே வந்து மக்கள் மட்டும் கிடையாது. நம்ம தளபதி அவர்களோட அந்த வாக்குறுதியும் தான். அந்த அளவுக்கு ஒரு செம்மையான வாக்குறுதிகள்லாம் வந்து குடுத்துருக்காரு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். இதையும் தாண்டி வந்து தளபதி அவர்கள் ஜெயிப்பாரா இல்லையா அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய அந்த மே 4ஆம் தேதி தேர்தல் ரிசல்ட்ல தான் தெரியும். கண்டிப்பா வந்து தளபதி அவர்கள் தான் ஜெயிப்பாரு அப்படின்றது பக்காவா வந்து எல்லா விஷயமே வந்து எக்ஸிட் போல் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கரமா வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ எக்ஸிட் போல்ல வந்து கண்டிப்பா கண்டுபிடிச்சுருவாங்க. மெயினா வந்து எக்ஸிட் போல்ல வந்து நெறைய பேத்துக்கு இன்டர்வியூ எடுப்பாங்க. அந்த இன்டர்வியூல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்க எல்லாருமே நாங்க வந்து இந்த கட்சிக்கு தான் போடுவோம். நாங்க வந்து அந்த கட்சிக்கு தான் போட்டுருக்கோம் அப்படின்ற மாரி ஓப்பனா சொல்லுவாங்க அப்படின்ற மாரி எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இது நடக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். எக்ஸிட் போல்ல வந்து இவங்க வந்து நான் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டுருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றது வந்து ரொம்பவே கஷ்டம். அவங்கவங்க பார்த்தீங்கன்னா, பொய் சொல்றது கூட வாய்ப்பு இருக்குது. இதுல பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய கருத்து கணிப்பு மையங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்களோட அந்த ரிசல்ட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதில பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கட்சிகள் வந்து கண்டிப்பா நம்ப டிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சில கட்சிகள் தான் பார்த்தீங்கன்னா, இதில பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்அட்வான்டேஜான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப கருத்து கணிப்பு மையம் எல்லாமே வந்து நம்ப திமுகவை சேர்ந்த மையங்கள் தான். அவங்க பார்த்தீங்கன்னா, 100% வந்து இப்போ ஆளும் கட்சியா இருக்கிறதுனால, ஏகப்பட்ட விஷயத்துங்கள்ல பார்த்தீங்கன்னா, அவங்களோட விளையாட்டு இருக்கும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா, இப்போ இந்த எக்ஸிட் போல் அப்படின்றது மக்கள்ட்ட கருத்து கணிப்பு எடுத்தாலும், நெறைய இடத்துங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு தொகுதி 15%, 5% இந்த மாரி தான் டிவிக்கு கிடைக்குது. எவ்வளோ மக்கள் வந்தாங்க, கூட்டமா ஃபாரின்லேருந்து எவ்வளோ பேர் வந்தாங்க, எல்லாருமே வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த அளவுக்கு நம்பலாம் ஒண்ணும் இந்த கருத்து கணிப்பெல்லாம் நம்புற அளவுக்கு முட்டாள் கிடையாது. அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இப்போ வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேஸ் தான் இருக்குது. 2 டேஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ்மென்ட் வரப்போது. டிவிகே தான் வந்து ஜெயிக்கும் அப்படின்றது 100% நம்பலாம். சினிமா ரிலேட்டடான இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.